இன்றைக்கி நம்ம ஐஷு சமையலில் பார்க்க போகிறது பனானா டீ கேக் ரெசிபி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வீட்டில் செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் செவ்வாழை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இல்லாட்டா நீங்கள் எந்த வாழைப்பழமும் கொஞ்சம் கனிஞ்ச ஸ்டேஜில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கேக்கு. ஸோ கனிஞ்சதாக இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தக்கப்புறம் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசிஞ்சக்கப்புறம் இல்லாட்டா நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். உங்கள் சுகருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 80 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லாட்டா ரைஸ் பிரான் ஆயில் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒயிட் சுகர் நல்லா ஃபைன் பவுடராக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒன்று பிளெண்டர் வச்சு அடிச்சுக்கோங்க, இல்லாட்டா மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு மைதா மாவும் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு வேணாலும் நீங்கள் ஃபுல்லாகவே 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து அதோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஊற்றுற பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மாவு பார்த்திங்கனாலே தெரியுதா, அப்படியே ஃப்ளஃபியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நான் ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் கடாயில் எப்படி பேக் பண்ணோம் அப்படின்றத நான் எல்லாமே போட்டிருக்கேன் பழைய வீடியோவில். வேணால் யூடியூப் சேனல் செக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. அதில் நிறைய கேக் ரெசிபிஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 மினிட்ஸ் போல் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அந்த கேப்பில் நம்ம இதில் டஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் தடவிட்டு ஃபுல்லாகவே மாவு சேர்த்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கலந்து வச்ச மாவையும் இதில் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி சொலாரா ஏர் ஃப்ரையர் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதில் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 3 மினிட்ஸ் போல் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணக்கப்புறம் இப்போ நல்லா சூடாக இருக்கும். இதை நம்ம கேக் கலந்து வச்சுருக்கோம்ல அதையும் உள்ளே வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பேக் பண்ணிவிட்டு அதுலேயே ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த கேக் சிம்பிள் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் இருக்குது. ப்ளே கொடுத்திங்கன்னா 25 மினிட்ஸ் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆகி அதுவே ஸ்டாப் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பனானா கேக் ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனக்கப்புறம் இதை நல்லா டீமோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். இப்போ சூப்பரான ஒரு கேக் வந்துடுச்சு. மேலே இந்த மாதிரி வந்துருக்கா நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம டீ கேக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ க்ரீம் எதுவும் அப்ளை பண்ண போகிறது இல்லை அப்படின்றதுனால நம்ம இப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையான டெக்ஸ்சரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பனானாவோட அந்த டேஸ்ட்டும் வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வீட்டில் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பேக்கரியில் நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோம்மேடாக ஹெல்த்தியாக நம்ம பண்ணி கொடுத்தா ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.